வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்றைக்கி நம்ம பட்ஜெட் குடும்பத்தில் ஆடி மாத சிறப்பான மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதம். அந்த ஆடி மாதம் பிறந்ததுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பண்டிகைகள் வர ஆரம்பிச்சிடும். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பண்டிகையோட முதல் மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம முதல்ல அம்பாளை வழிபடுறோம். இந்த அம்பாளுடைய வழிபாடில் ரொம்ப முக்கியமான மாவிளக்கும் கூழ் ஊற்றுறதும் ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நான் கூழ் எப்படி ஊற்றணுன்ற வீடியோவை சந்திராஸ் கிச்சனில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த மாதிரி நாளில் வீட்லேயும் மாவிளக்கு வழிபடுற வழக்கம் இருக்குது. நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் வழிபடாமல் கோவிலுக்கு போய்ட்டும் வழிபடுவாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கோவிலில் நமக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூட இந்த மாவிளக்கு பூஜையை பண்ணலாம். மாவிளக்கு எப்படி போடுறது அப்படின்றது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோவில் மாவிளக்கு எப்படி போடுறதுன்ட்டு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் ஆடி மாத சிறப்புகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் ஸ்பெஷலுக்கான மாவிளக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் போல் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா காய வச்சுருங்க. இது கூட நம்ம 3 ஏலக்காய் போல் சேர்த்துடலாம். இதை நம்ம மாவாக அரைச்சிக்கலாம். நான் மாவை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு இடித்து கூட செய்யலாம். இப்போ நான் மிக்சரில் இந்த 1 கப் போல் இருக்க பச்சரிசி நல்லா ஆற வச்சது, இது கூட 3 ஏலக்காய் சேர்த்ததையும் நான் மிக்சரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு. இந்த மாவுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது கூட நான் ஒரு 1/4 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது பாகு வெல்லம். இதை நான் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வெல்லம் சேர்ப்பாங்க. அது வெள்ளையாக இருக்கும். இந்த பாகு வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வெல்லம் இலக ஆரம்பிக்கும். இலக ஆரம்பித்து அந்த மாவோட சேரும் போது இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி வரும். இதை நல்லா நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம அழுத்தி அழுத்தி பிசைய அந்த வெல்லம் இலகி உங்களுக்கு மாவு நல்லா சேர்ந்தா மாதிரி வரும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம போடக்கூடிய இந்த மாவிளக்கு நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி வழக்கம் இருக்கும் பொழுது இந்த மாவிளக்கை எல்லாருமே செய்வாங்க. இப்போ நம்ம வீட்லேயும் இந்த மாவிளக்கு செஞ்சு விளக்கேற்றலாம். ஆடி செவ்வாயில், ஆடி வெள்ளிக்கிழமையில் இது ரொம்ப விசேஷமானது. இப்போ நம்ம விளக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். விளக்க நல்லா அழுத்தமாக இந்த மாதிரி பிடிச்சிருங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு உங்களுக்கு இலகி வந்துடும். இப்போ நான் ஒரு வாழை இலையில் இந்த மாவிளக்கை வச்சிடுறேன். இது கொஞ்சம் லைட்டாக விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு லைட்டாக தொட்டு இதை சரி பண்ணிக்கோங்க. இது மாவில் செய்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த மாவிளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். மஞ்சள், அதுக்கு அடுத்ததாக குங்குமம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த விளக்குக்காக பூ வச்சிடலாம். நம்ம இந்த மாவிளக்குக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம விளக்கு திரியை போட்டுக்கலாம். நான் விளக்கு திரி பார்த்தீங்கன்னா 5 விளக்கு திரி போட்டிருக்கேன். நீங்கள் 1 கூட இதில் ஏற்றலாம். நான் 5 விளக்கு திரி ஏற்றுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லலாம் விளக்கு ஏற்றும் பொழுது. அப்படியே உங்களுக்கு எதுவுமே தெரியலனா ஓம் சக்தின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம். இது ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளுடைய மாவிளக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியமான மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். நான் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.